Exercise 10.3 first sum y equal to x square plus 4x plus 6 to the whole cube அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, இது எந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மட்ல இருக்கு. பவர் என்ல இருக்கிறதுனால இது எக்ஸ் பவர் என் ஃபார்மட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபார்முலா என்னது? எக்ஸ் பவர் என் டு த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு n into x power n minus 1. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 3 into x square plus 4x plus 6 to the whole power 3 minus 1. நம்மளுக்கு இங்க x இல்ல, x இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா x square plus 4x plus 6ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி x தவிர வேற ஃபங்க்ஷன் வந்து உள்ள இருந்ததுன்னா அதை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ x square plus 4x plus 6 to the whole dash. டேஷ்னா என்ன அர்த்தம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னு அர்த்தம். இப்போ இதை அப்படியே சிம்பிளை பண்ணி எழுதிக்கிட வேண்டியதான். 3 minus 1 வந்து 2, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் பவர் என்னங்கிற மெத்தட்ல இருக்கா, ஃபார்மட்ல இருக்கிறதுனால 2 into x பவர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2 into x பவர் 2 minus 1. 2x பவர் 2 minus 1னா 1, ஸோ 2x. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 4x இருக்கு. 4x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஸோ 4. 6ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோட வேல்யூ 0 ஆயிடும். ஃபுல்லா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான். 3 into x square plus 4x plus 6 to the whole square. இங்க 2x plus 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை முன்னாடியும் இதை ரெண்டாவது எடுத்து எழுதியிருக்கோம். அவ்வளவுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ. Exercise 10.3 second sum y equal to tan 3x. இப்போ y equal to tan 3x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். நம்ம ஃபார்முலா என்ன தெரியும்? d by dx of tan x அப்படின்னா ஃபார்முலா என்னது? secant square x. ஸோ tan 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square 3x. ஆனா இங்க என்ன இருக்கு? x இல்ல, என்ன இருக்கு? 3x இருக்கு. அப்போ x தவிர வேற ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதை திருப்பி என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதனால 3x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 3x ஹோல் டேஷ்னா 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ 3 into 1 3 ஆயிரும். 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3. இந்த 3 வந்து முன்னாடி கொண்டு போய் எழுதிட்டு secant square 3x ரெண்டாவது எழுதிக்கோங்க. ஆன்சர் அவ்வளவுதான். தேங்க்யூ.